உன் திருட்டுத்தனத்தை நாங்கள் கலைத்திட மாட்டோம். உன் ஆணவ ஆட்சி அது விரைவில் அழியும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஒன்றிய அரசை கண்டித்து அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பு சார்பில் தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலிவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பராமன். சுப்பராமன், வணக்கம். எத்தனை பேர் வரை இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள்? அவருடைய கோரிக்கை என்ன? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சமீபத்தில் இந்திய நாடாளுமன்றத்தில் வக்ஃபு வாரிய அந்த திருத்த சட்டம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மாநிலங்களவையிலும் அந்த சட்டமானது கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டு தற்போது அந்த சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இதை எதிர்த்து பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளும் சிறுபான்மை அமைப்புகளும் நாடு முழுவதும் தங்களது போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டிலும் இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பானது உள்ள பல கட்சிகள் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்தியிருக்கிறது. இந்த நிலையில் தான் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் சார்பாக இந்த சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த பனகல் மாளிகை அருகில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்று சொல்வதை விட தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடப் போவதாகவும் அதற்காகவே நாங்கள் இங்கு கூடியிருக்கிறோம் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு தங்களது கோரிக்கையை வைத்திருப்பதாக இங்கிருப்பவர்கள் சொல்கிறார்கள். குறிப்பாக இந்த போராட்டத்தில் சுமார் 800க்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆளுநர் மாளிகையை முற்றுகை இடாதவாறு, வெளியே செல்லாதவாறு தடுப்புகள் அமைத்து இந்த பனகல் மாளிகை அருகில் அவர்களுக்கு அந்த இடமானது ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் நாங்கள் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டே தீர்வோம் என்ற நோக்கில் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்காக சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் இந்த பனகல் மாளிகை அருகிலேயே இங்கேயே இந்த போராட்டங்களில் ஈடுபட்டுவிட்டு கலந்து செல்வதற்காக இந்த போலீசார் தடுப்புகளை ஏற்படுத்தியிருந்தாலும் அவர்கள் நாங்கள் ஆளுநர் மாளிகையை கண்டிப்பாக முற்றுகையிட்டு தீர்வோம் என்ற நோக்கில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். இந்த சட்டம் என்பது கருப்பு சட்டம், ஜனநாயகத்தை சாகடித்து விட்டார்கள். குறிப்பாக இந்த சட்டம் அம்பானிக்காக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றும் இந்த கண்டன கோஷத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அயோக்கியன் உள்ளிட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த கண்டன முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி. போராட்டம் கண்டிக்கிறோம்.